அபிஷான் ஜீவிதன் இயக்கத்துல சசிகுமார் சிம்ரன் நடிச்சு மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரெட்ரோவோட ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த படம் இப்போ 50 கோடி வசூலை தாண்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டுமே 37 கோடிக்கும் மேல வசூல் பண்ணிருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் இப்படி நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுனா இது மாதிரியான நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டா தான் வந்திருந்துச்சு. இப்போ அவரு விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நடிக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ரிலீஸ் டேட்டை ஒரு வீடியோ மூலியமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதப்படி பார்த்தா பிரதீப்புக்கு இந்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுலயும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் செப்டம்பர் 18ஆம் தேதியும் ஒரு மாச கேப்லேயே அக்டோபர் 16ல டியூட் படமும் ரிலீஸ் ஆகுது. நேத்து பென்ஸ் படத்தோட பூஜை நடந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரியை சுல்தான் ரெமோ படங்களை எடுத்த பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ண போறாரு. சாய் அபியங்கர் மியூசிக் போடுறாரு. ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி லீட் கேரக்டர்ல நடிக்கிறாங்க. லோகேஷ் டைரக்டரா மட்டும் இல்லாம ஹீரோவாவும் ஒரு படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண போறாரு. ஜி ஸ்குவாட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரஞ்சித் இயக்கத்துல ஆர்யா அடுத்ததா நடிக்க போற படம் தான் சர்பேட்டா பரம்பரை 2. இந்த படத்தோட ஷூட்டிங் வர ஆகஸ்ட் மாசத்துல ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ராம் இயக்கத்துல சிவா மெயின் லீடா நடிக்கிற பறந்துபோ படம் வர ஜூலை 4 ரிலீஸ் ஆக போகுது. ராமுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறமா வர படம் இது.